டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. விஜய் முதல்வரும் ஆயிட்டாரு. சரி, புதுசா அவர் என்னதான் பண்றாரு இப்படின்னு பலரும் பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான்ப்பா ஆச்சு? ஒரு வீக் கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே புதுசா பண்ணணும்னா என்னதான் விஜய் அண்ணா புதுசா பண்ண முடியும்? மாஸ்ல போய் வீடு வைக்க முடியுமா, இல்ல அமெரிக்காக்கு ஒத்த அடி பாதை தான் போட முடியுமா? கண்டிப்பா இதெல்லாம் போக போக தான் நடக்கும். எல்கேஜி போனதும் 12th எக்ஸாம் எழுத முடியுமா உங்களால? முடியாது தானே. அப்ப ஆட்சியில வந்த உடனே புதுசா பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யறது? அதான் போதை ஒழிப்பு, மதுக்கடை பூட்டுறது, 21 வயசுக்கு கீழே இளைஞர்களுக்கு மது கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்கினா சொத்து பறிக்கப்படும், லஞ்சம் வாங்குற ப்ரூஃப் கொடுத்தா சன்மானம் தரப்படும், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை அவரு சொல்லியிருக்காரு. இதுலயும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு தனிநபர் பங்கா 1,26,108 ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்காரு. இதை விட மாற்றம் என்ன வேணும்? இதுவும் புதிய மாற்றம் தானே. பெண்கள் பாதுகாப்புக்கு முயற்சி எடுத்திருக்காரு. அரசு பணியாளர்களுக்கு சேலரி ரைஸ் கொடுத்திருக்காரு. இன்னும் அவரால் முடிஞ்ச எல்லாம் இத்தனை நாள்லயே பண்ணியிருக்காரு. அப்ப புதுசா என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க. புதுசா என்னதான் விஜய் அண்ணா செய்யணும் அப்படின்னு? கரெக்டு தானேங்க நான் சொன்னது. வந்த உடனே புதுசா பண்ணுங்க புதுசா பண்ணுங்கன்னு கேட்டா அது யாராலையும் நடக்காத விஷயம்தான். என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுசா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா?